ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து இந்த சாரீக்கு சும்மா வந்து ஒரு நார்மல் டிசைன் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி ஒரு 350 ரேஞ்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதை கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஆனால் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். சரி அந்த மாதிரி வச்சு தைச்சு பார்க்கலாம் அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக சாரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 3 இன்ச் சைஸ்க்கு வந்து லென்த்தியாக அப்படியே கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் தான் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் ஷேப்பில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். 3 பேப்பர் எடுத்திருக்கேன் கேன்வாஸு. அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5க்கு 5 சைஸு இல்லை 5க்கு ஒரு 7 சைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இதுலேயும் நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வந்து போடுறேன். இப்போ போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. நான் வந்து எனக்கு கை வர வாக்கில் நான் வந்து வரைகிறது தான். அதனால் வந்து அதே மாதிரியே நானும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பின்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 3 பூவும் ஒரே ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 3 பூவையும் நம்ம வச்சு இதில் தைக்கணும். தைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக வச்சா ரொம்ப வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து டபுள் கிளாத்தாக ஃபோல்டு பண்ணி 3ஐயும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி நான் வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடம் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் கிராஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் பண்ணும்போது இந்த பிசுரெல்லாம் மடித்து தைக்கும்போது நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸ்டிச்சிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரத்துக்குள்ளாரியே வந்து இது தைச்சு முடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப தான் வந்து ஒரு எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2-3 தடவை அந்த டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து கம்மியாகும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பின் போட்டுட்டு ஊசி அப்படியே வந்து ஓரம் தையலெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு இந்த 3 பூவையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு மீதி வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டாக நம்ம வந்து கொடுத்துடலாம். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம பிசிறு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிசிறு எங்கேயுமே தெரியாத மாதிரி நல்லா வந்து ஒரு ஊசி ஒன்று வச்சுக்கோங்க. ஃபோல்ட் ஆகாத பக்கம்லாம் வந்து அந்த ஊசி வச்சு கரெக்டாக மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஃபைனலாக இதோட அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி காலையிலே வந்து வீடியோ போட்டிருந்தேன். நான் ஆரம்பத்தில் வந்து எப்படியெல்லாம் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதே மாதிரி தான் போக போக எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக ஆயிரும். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து மடிக்காமல் அப்படியே வச்சு லேஸ் வச்சு கவர் பண்ணாலும் நாளாக நமக்கு வந்து அது ஒரு 2 தடவை போடும்போதே வந்து அந்த பிசுறு வந்து வர ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் அந்த வளைவு இதெல்லாம் வர இடத்துலலாம் தைக்கிறது நம்ம பார்த்து தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து தைக்கணும். நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே நம்மளை வந்து குறை சொல்கிற கஸ்டமர்ஸும் வந்து இருக்க தான் செய்வாங்க. அதுக்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக தைச்சி கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கூட என்கிட்ட இருந்திருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க நான் தைக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுறது. ஒரு 10 கஸ்டமர்னாலும் எனக்கு கரெக்டான கஸ்டமராக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் வந்து கற்றுக்கிட்டது. உனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே பரவாயில்லை, நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறவங்களது மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்த 3 பூவையும் வந்து இப்படி ஒரு சைடாக தான் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வந்து சும்மா இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம லேஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, நாட்டுக்கு வைக்கிற நாட்டுக்கு இது பண்ணுறது, அதை வச்சு தான் வந்து ஒரு இது மாதிரி ரோப் மாதிரி மேலே செடியிலேருந்து வர மாதிரி வந்து அந்த பூவையும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு புது யோசனை. அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டேன். இந்த சைட்லேருந்து வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வந்து நான் வளைஞ்சி வளைஞ்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த எப்படி அந்த கொடியெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னல் மாதிரி அந்த மாதிரி வளைஞ்சு வரும், அந்த மாதிரி இது நம்ம வச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். அதுக்கப்புறமேல் தான் லாஸ்ட்டாக வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்முன்னு நேராகவே வச்சுருக்கலாமோ, 3 நேராகவே கொண்டு வந்து வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணி இருந்தது. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அப்படி கூட வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணி இருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நான் 3ஐயும் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே ஆக்சுவலி கிளாத் தான் வந்து கொடுத்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வைக்கிற ரோப்பை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 3 இடத்துலையுமே வந்து நான் 3 பூவை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் போட்டு எடுத்துட்றேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஏன்னா வந்து நமக்கு அவ்வளோ டைமிங் ஆகும். நம்ம ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வர நூல் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக பிரித்து எடுக்கணும். ஏன்னா வந்து அதை நம்ம வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த துணியோடு சேர்ந்து வந்துடும். இந்த துணியெல்லாம் ரொம்ப மெல்லிஸ் கிளாத்து, ஒரு நூல் பிடிச்சி இழுத்தாலே இன்னொரு நூல் அப்படியே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து அந்த சிசர் கட் வச்சு கட் பண்ணிவிட்டு, கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமே அந்த நூலை 1 by 1 எடுத்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3ஐயுமே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கலர் லேஸு இதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ வந்து இதை விட இந்த செம்பு கலர் லேஸ் வச்சா நல்லா பளிச்சுன்னு எடுப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து சாரீ பூராமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரும் நான் டிசைனுக்கு வச்சுருக்கிற கலரும் இந்த செம்பு கலரும் கலந்து தான் வந்து வரும் சாரீ முழுக்க. அதனால் வந்து நல்லா நம்ம வச்சு பார்க்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற லேசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அட்ராக்டிவாக இருக்குதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே வந்து அந்த லைன் வர்றதும் வந்து அந்த செம்பு கலரில் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அப்படிங்கிற காப்பர் கலர் தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து காப்பர் லேஸே வந்து நல்லா எடுப்பாக இருந்தது அப்படின்ட்டு அதையே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் போட்டிருக்கேன். அந்த கார்னர் எல்லாமே வந்து அழகாக அதே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் ஸ்டிச்சஸ் இது மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே இடையில அந்த துணியெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு எடுப்பாக வந்து தெரியும். லாஸ்ட்டாக முடிக்கும்போது கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும். அந்த லேஸையும் லைட்டாக கவர் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நான் அதுக்கு வந்து 3 பூவுமே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நெக்குக்கு வந்து லேஸ் வச்சிடலாம். ஒரு லைனு நெக்குக்கு ஒரு லைன் லேஸ் வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் எடுப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு இந்த சாரீலேருந்து கட் பண்ண கிளாத் வந்து இருக்குது. அது வந்து நாட் டிசைனுக்காக வச்சுருக்கேன். சரி அதை வச்சு நாட் வந்து டிசைனாக வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் கஸ்டமர் சொன்ன பட்ஜெட்டை விடவே நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணினது அதிகம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆனால் பாதியிலே நிறுத்த முடியாது. அவங்கள்ட்ட வந்து சொல்ல வேண்டியதான், நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் இதாச்சு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ லேஸ் வந்து வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு எம்டியாக விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் வந்து எம்டியாக விட்டால் நல்லா இல்லை, ஒரு மாதிரியா இருந்தது. சரி அது ஒரு குறையாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் திருப்பியும் அதில் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த இடத்துலலாம் பீட்ஸ் வச்சு தைச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறனால எத்தனை தையல் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஒரு 5 தையல் வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சென்டராக அந்த 3 இடத்துலையும் வர 3 முக்கோணத்துக்கிட்டேயும், அப்புறம் இடையில வந்து ஒரு 2 தையல், அது 2க்கும் நடுவில் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு 5 தையல் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி 3 பூலையுமே நான் போட்டு எடுத்துட்டு அதுக்கான மணியும் வச்சு கையோட வந்து தைச்சிட்டு இப்போ ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து கை முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து பேக் நெக்கு எப்பயுமே வந்து டிசைன் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கிளாத் பத்தாமல் இருந்தாலோ இல்லை ஃப்ரண்ட்டில் பேக்கில் இந்த மாதிரி எதுக்காவது நம்ம இன்னும் கிளாத் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து தேவைப்படும். அப்படிங்கிறனால நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கை இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து டிசைனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தில் நம்ம வந்து நாட் டிசைன் வந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த ரோப்பை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி இது வந்து ஒரு 3 இன்ச் இருக்கும். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஒரு லென்த்தி கிளாத்தில் நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த குஞ்சம் வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி தான் வந்து நாட் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நான் வந்து வெட்டி விட்டுறேன். வெட்டிட்டு இதை நம்ம 2ஆக அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். 2 நாட்டுக்கும் வேணுங்க இல்லைங்களா, அதுக்காக ரொம்ப கம்மியாக தான் வந்து துணி எடுத்திருந்தேன். சாரீலேருந்து கட் பண்ணியிருந்தேன். இது வந்து 3க்கு 3 சைஸ் வந்து மார்க் பண்ணி நான் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது இதை பாதியாக கட் பண்ணி தான் நான் வந்து திருப்பி அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மடித்து 2ஆக கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பியும் இது மேலேயே கட் பண்ண இன்னொரு பார்ட்டையும் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு இந்த இது ஃப்ரில் வந்து இதில் வச்சுருந்தேன். 2ஆவது தடவை தைச்ச நாட்டில் கட் பண்ணாமல் அப்படியே மடித்து நடுவில் ஃப்ரில்லை வச்சு ஒரு தையலை மட்டும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன். இது மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக சும்மா கொஞ்சோண்டு லேஸ் மட்டும் அதில் கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஓரத்தையெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நாட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுடலாம். இதே மாதிரியே 2 நாட்டையும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வாங்கின சார்ஜஸ் வந்து சொல்லிவிட்டு 350 to நீங்கள் வந்து 400 குள்ளார வரையும் வாங்கலாம். வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க. அதே வந்து கடையாக இருந்தால் நீங்கள் அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் to 1 மணி நேரத்துக்குள்ளார 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் அதுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து சாரீலேருந்து கிளாத் எல்லாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு பதிலாக இதே துணியே வச்சு அந்த இடத்துல தைச்சிக்கலாம். அந்த மேலேருந்து கொடி மாதிரி வர இடத்துல. அப்புறம் பைப்பிங் இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, வேறு ஏதாவது பூ மாதிரி கூட வச்சு பைப்பிங் மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு பதிலாக. இப்போ இந்த நாட்டும் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த சாரீக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணினது. சாரீ பூராமே அந்த கலரும் அந்த செம்பு கலரும் கலந்து தான் வந்து வருது. நான் வந்து இது திருப்பி கூட பிரிச்சுட்டு வைக்கலாமான்னு பார்த்தேன். சரி ஒரு சைடு முந்தாணி தானே போடுறாங்கன்ட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.